250 கோடி ரூபாய் தரேன், டைவர்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், நாளைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கங்க, நீங்க லண்டன்லயே இருந்துக்கங்க, நீங்க வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இஷ்யூஸ் கலப்பாதீங்க. 250க்கு ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளம். ஆமா, அவ்வளவுதான். அதை இப்போதைக்கு தரேன், நீங்க அதை வச்சுட்டு பண்ணுங்க. டைவர்ஸுக்காக பணம் கொடுக்கல. யார் அந்த நடிகை குற்றம் சாட்டினாங்களோ அந்த நடிகையோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா நேத்துக்கு? இல்லையே சார். பாக்கலையா? அடப்பாங்க, நீங்க என்ன லைவ்ல இருக்கீங்க? அதாவது உலகமே ஏத்தாலும் சரி, உன்னை எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். டெல்லிக்கோ தமிழ்நாட்டுக்கும் எல்லாம் போட்டி இல்ல, தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இருக்காரு. தமிழ்நாடுன்னு அவர் குறிப்பிடுறது டிவி. ஆமா, அவரே சொல்லிக்கிறாரு. வெற்றியும் சொல்லிப்பாரு, தமிழ்நாட்டையும் சொல்லிப்பாரு. அது அவர் சொல்லல, நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். விவசாயிகளுக்காக கொந்தளிச்சு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் விவசாயம் தான் பிறக்கணும்னு பேசியிருக்காரு. அப்ப விவசாயியா மாறணும்னு நினைக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் தேவையில்லையே. இப்ப நான் ஆம்பளையா இருக்கிறவன் பொம்பளையா பிறக்கணும் நான் அப்படின்னா அடுத்த ஜென்மம் தேவைன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேங்கிறாரு. என்னடா சம்பந்தமே இல்லாம பேசுறான்னா அந்த ஊர்ல சொல்ல மறந்துட்டாராம். நல்லா கவனிச்சிங்களா? அவரோட மேடையில எப்பயுமே அவர் ஏறணும்னா ஒரு என்து ஃபேக்டர் இருக்கும். டைரக்டா ஸ்பீச் பேசுறப்பயுமே வந்து ஒரு இது இல்ல, ஃபேஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த ஒரு குடும்ப ரீதியான பிரச்சனைகள்னால அந்த மனைவியோட விவாகரத்து பிரச்சனைக்கு அப்புறமேல நான் அதை முடங்கி இருக்க மாட்டேன், நான் வெளில வருவேன்னு காட்டுறதுக்காக வராரே தவிர, ஆனால் உண்மையிலே விஜயா இல்ல. இந்த விஷயம் பெண்கள் கிட்ட பெரும் பாதிப்பு. இதான் ஏரியா நிறைய பைத்தியங்க பேசிட்டு இருந்துச்சு. இதனால இம்பாக்ட் ஆகாது விஜய். சமூக வலைதளத்துல எல்லாம் பாத்தீங்களா நீங்க? இல்லையே. போனா என்னங்க இங்க தளபதிக்கு நாங்க. ஆமா, அதெல்லாம் நான் தான் பொண்டாட்டியாவே வரேங்கிறாளுங்களே, அதை பாத்தீங்களா இல்லையா? அது அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிதான் விஜய் அவர்கள் பேசி முடிச்சிருக்காரு. பாத்தீங்களா? டெல்லிக்கோ தமிழ்நாட்டுக்கும் எல்லாம் போட்டி இல்ல, தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இருக்காரு. தமிழ்நாடுன்னு அவர் குறிப்பிடுறது டிவி. ஆமா, அவரே சொல்லிக்கிறாரு. வெற்றியும் சொல்லிப்பாரு, தமிழ்நாட்டையும் சொல்லிப்பாரு. அது அவர் சொல்லல, நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். அவர் சொல்றது, அவர் மனைவி சொல்றாங்க, நம்ம சொல்லலாம். இல்ல, அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் நம்மளும் சொல்லலாம்ல. வெளியில வந்துருச்சுல்ல. வீக்கு எதெல்லாம் அவர் ரைமிங்கா அதுதானே. இப்ப தொகுதியே பாக்குறது எல்லாமே வேளச்சேரி, விருகம்பாக்கம் அது மாதிரி வீல தான் பாக்குறாராம். இல்ல, வீயே அவர் எடுத்து வச்சுட்டாலும் பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது? இல்ல, அவர் டோட்டலா அது என்ன லாஜிக்னா எனக்கும் புரியல. தொகுதிகளே வந்து அவரு சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு எடுக்கிற தொகுதிகளே வந்து அந்த ஸ்டார்டிங் ஒரு தகவல் வீல தான் போறாரு. அதான் ஃபுல்லா ஜோசியம் தான். எல்லாமே ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஸ்பீச் பாத்தீங்களா? அவங்களுடைய கருத்து தஞ்சையில போய் பேசியிருக்காரு. விவசாயிகளுக்காக கொந்தளிச்சு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் விவசாயம் தான் பிறக்கணும்னு பேசியிருக்காரு. அப்ப விவசாயியா மாறணும்னு நினைக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் தேவையில்லையே. இப்ப நான் ஆம்பளையா இருக்கிறவன் பொம்பளையா பிறக்கணும் நான் அப்படின்னா அடுத்த ஜென்மம் தேவைன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது இன்னும் விவசாயி இவரு சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கெல்லாம் நாளைக்கு அங்க போய் ஒரு 100 ஏக்கர் 100 ஏக்கர்ல விவசாய நிலம் வாங்கினா எனக்கு தெரிஞ்சு நிறைய அரசியல்வாதிகள் இன்னும் நாளைக்கு பெரிய நிலப்புலங்களோட விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப எங்க அப்பாவுக்கே பெரிய நடிகர்களே விவசாயத்துல கிஷோர்லாம், எங்க அப்பாக்கே ஹாபி வந்து ஃபுல்லாவே போய் வயல்ல உட்காந்துருவாரு. நாளைக்கு போய் எனக்கு டென்ஷனா இருக்கிறாரு, அவருக்கு வந்து அரசியல் சூழ்நிலைகள் பிடிக்கல அப்படின்னா அவர் வயலுக்கு போயிடுவாரு. அது மாதிரி ஒன்றும் விவசாயி ஆகிறதுக்கெல்லாம் நீங்க வந்து யுகம் தாண்டி ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையா? சும்மா மேடை பேச்சுக்கு உனக்கும் விவசாயத்துக்கு என்னடா சம்பந்தம்? தஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டம், அது தஞ்சை டெல்டா தான். ஆனா நீங்க தஞ்சைக்கு டெல்டா, அதான் சொல்றாரு, டெல்டாக்காரன்னு காதுல டால்டா ஊத்துற வேலை அப்படிங்கிறாரு. நான் அவர் டெல்டாக்காரர் தானேங்க, அதுல என்னங்க டால்டா ஊத்துறதுக்கு இருக்கு? அதாவது அதான் சொல்றேன்ல, இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இந்த ரைமிங் தான் வருமே தவிர, ஆனா டைமிங் மிஸ் ஆயிரும். நீங்க அவர் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அவர் டெல்டாக்காரரு, அதனால டெல்டான்னு சொல்லிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே அவர் விவசாயி, அதனால விவசாயின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல, அதாவது அவர் இதுக்கு முன்னாடி வந்த இடங்கள்லாம் நீங்க பாருங்களேன். ஈரோடுக்கு போனப்ப மஞ்சளை பத்தி பேசினாரு. இல்ல, பெரியாரின் பேரன்னு சொல்லிட்டு மஞ்சள்ல ஆரம்பிப்போம். ஆமா, அது மாதிரி எல்லாமே வந்து அவர் அந்தந்த பகுதிகளில் என்னென்ன இருக்கோ
நாளைக்கு வந்து அதை சார்ந்துதான் அவர் நாளைக்கு கொண்டுட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் அந்த மாவட்டத்தோடைய பேசினா போதுமா? அதுதான் அவரு அப்படி நினைச்சுக்கிறாரு. அதை வேற சொல்றாரு மேடையில பேசுறப்பயே, பேசி 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 பேசியே கதை பேசியே நாளைக்கு எடுத்துட்டீங்க, நாளைக்கு வேற என்ன செயல்ல செஞ்சீங்க, வெறும் வாய் பேச்சு தான் அப்படிங்கிறாரு. அதை இந்த மாதிரி சொல்ற மாதிரி சார் அது கண்ணாடி அப்படிங்குவான்ல, அது மாதிரி நீங்க கண்ணாடியை பார்த்துட்டு பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கிறப்ப அவரு அந்த விவசாயின்னு தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் அதுலதான் ஆரம்பிச்சேன் பயணத்தை அவரு அங்க விவசாய நிலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நாளைக்கு எல்லாரும் போராடினாங்களா, இல்ல வாழ்வாதாரம் எங்க வீடு இடிப்படுதுன்னு போராடினாங்க? உரிய இது வேணும்னு கேட்டுதான் போறாங்க. அவ்வளவுதானே. அதுக்கும் விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அங்க கூட ஒரு வாக்குறுதி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாரு, ஸ்டாலின் சார் செய்யலன்னா நான் வந்து உங்களோட நிப்பேன், சட்ட போராட்டம் நடத்துவேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க அதெல்லாம் அதை விட இங்க முடிக்கிறப்பயே கடைசியா வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேங்கிறாரு. என்னடா சம்பந்தமே இல்லாம பேசுறான்னா அந்த ஊர்ல சொல்ல மறந்துட்டாராம். அதாவது அத சொல்லிட்டு ஒரு மாசம் கழிச்சு அப்பதானே வராரு, திரும்பி ஒரு மாசம் ஆச்சுல்ல, திரும்பி அந்த ஒரு மாசம் கழிச்சு வந்து அதாவது அந்த மக்களை மறந்துட்டு அதுக்கப்புறமேல திரும்பி ஒரு மாசம் கழிச்சு இப்ப பேச்சிலே ஞாபகம் வரவரு எப்ப வந்து இவர் நேரில் நிக்க போறாரு. நீங்க ஒரு நல்லா கவனிச்சிங்களா, அவரோட மேடையில எப்பயுமே அவர் ஏறணும்னா ஒரு எந்து ஃபேக்டர் இருக்கும், பயங்கர தேஜஸ் இருக்கும், இந்தரா அது இல்லவே இல்லை. கவனிச்சிங்களா, டைரக்டா ஸ்பீச் பேசுறப்பயுமே வந்து ஒரு இது இல்ல, ஃபேஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல, அந்த ஒரு ரொம்ப அதாவது எதுக்குமே பயப்படாத மாதிரி காட்டுவாரு. ஆனா வந்து அந்த ஒரு குடும்ப ரீதியான பிரச்சனைகள்னால அந்த மனைவியோட விவாகரத்து பிரச்சனைக்கு அப்புறமேலு நான் அதை முடங்கி இருக்க மாட்டேன், நான் வெளில வருவேன்னு காட்டுறதுக்காக வராரே தவிர, ஆனால் உண்மையிலே விஜயா இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம அவருடைய மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியதா இருக்குது. நீங்க அவருடைய உறவுகள் சொல்றாருல, யாரும் இங்கக்குள்ளார உள்ள வர முடியாது, தந்தை மகன் உறவு, அம்மா பிள்ளை உறவு எல்லாம் சொன்னார்ல. அதுல ஏன் நாளைக்கு மகன்கள், நான் வந்து தகப்பன் மகன் மகள் இல்ல மனைவி மக்கள் அப்படின்னு நாளைக்கு ஏதாவது சொல்லலாம்ல, எல்லாம் அதாவது பிரிக்க முடியாத தந்தை மகன் உறவே அவர் சொல்றது தார்மீகம் இருக்கான்னு தெரியலையே சார். 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு சமீபத்துல கூட போகல. அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்ற அந்த ரிலேஷன்ஷிப் லிஸ்ட்லயே பிள்ளைங்களை விட்டாரு. இப்ப அவங்க மனைவியோட கொந்தளிப்பே எதனால அப்படின்னா அவங்களுக்காக உரிமை போராட்டம் அவங்க நடத்தல. 50 வருஷத்துக்கு மேல இதுக்கு மேல நாளைக்கு ஒரு நடிகை வந்து அவங்க விவாகரத்து பண்ணி அவங்க வேணான்னு சொல்லி அமுச்சு விட்டு இவங்க என்ன போய் அவர் கூட குடும்பம் நடத்தி புள்ள பெற்றுக்க போறாங்களா? எதுக்கு அவங்க போராடுறாங்க? அவர் பையன் வந்து சினிமா துறையில இருக்கிறாரு, அவர் வந்து ஹீரோவுக்காக தன்னை தயார்படுத்திக்கல, அவர் வந்து டைரக்டரு. அதனால அப்ப அவர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவர் நாளைக்கு சக்சஸ் பண்ணி காட்டினாதான் அவருக்கு சினிமா ஃபீல்டு இருக்கும். எங்க போனாலும் நாளைக்கு உங்க பேனர் பின்னாடி, இப்ப நான் ஏன் திமுக விட்டு வெளியில போனேன் அப்படின்னா, எங்க போனாலும் எங்க அப்பா பேரை நான் சுமந்துக்கிட்டு தெரியணும். நான் போய் அந்த ஸ்டேட்டஸை விட்டுட்டு ஒருத்தன் வீட்டு வாசல நிற்கவும் முடியாது. ஆனா எனக்கு உண்டான ஒரு அதிகாரமோ பதவியோ நாளைக்கு கிடைக்கவும் கிடைக்காதுங்கிறப்பதான் என்னை வேற ஏதாவது செய்ய தோணுச்சுங்கிற மாதிரி அவர் நாளைக்கு இவ்வளவு பெரிய மகனா இருந்துகிட்டு போய் ஒரு கோடம்பாக்கத்துல ஏதாவது ஒன்றும் இல்லாத ப்ரொடியூசர் ஆபீஸ்ல போய் ஃபைலை தூக்கிட்டு நிக்க முடியுமா? அப்ப நாளைக்கு உன்னை நீ ஷோ பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா இப்ப அவங்க எல்லாருமே நாளைக்கு வரப்ப என்ன செய்வாங்க? சரி, நான் உன்னை வச்சு படம் எடுக்கிறேன், உங்க அப்பாட்ட எனக்கு ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுங்க. இங்க பாண்டிங் அப்படியா இருக்குது. அப்பாவை ஃபினான்ஸ் பண்ணன்னு கூட சொல்லலாம். இல்ல, அது ரெண்டாவது. ஆனா ஃபர்ஸ்ட் வரப்பயே இப்ப நம்ம கிட்டயே வரப்ப நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க வீட்டுல ஒருத்தர் வந்து ஃபேமிலி பேக்கெட் கிட்கேட் வாங்கி கொடுத்துட்டு 3 தடவை நாளைக்கு நீ போய் உள்ள பிரிச்சு சாப்பிட்றப்ப உங்க அப்பா இதை யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்பாங்க. அப்ப நீ என் பேரை சொல்லு, நீ திரும்பி சொல்லு, கரெக்டா சொல்லு, சொன்னாதான் அந்த சாக்லேட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த கூட்டத்தை மீறி அந்த ஒரு 1000 பேர் நிக்கிறான்னா அந்த கூட்டத்தை மீறி எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் அவன் பேர் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பிளே பண்ற பாலிடிக்ஸ். ஸோ எப்பயுமே என்கிட்ட யார் எது வந்தாலும் உங்களுக்கு நான் இது செய்யறேன், ஆனா அப்பா கிட்ட சொல்லி எனக்கு அதை செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறது சாதாரணமா என்கிட்டயே வரப்ப சஞ்சய் கிட்ட அப்படி போகாம இருக்காது. அப்ப நாளைக்கு அவர் அப்பா வந்து இவருக்காக கால் ஷீட் கொடுப்பாரா? பணம் இல்லை, பையனுக்கு படம் எடுக்கிறதுக்கும் பணம் கொடுக்க மாட்டேங்கிற, பிள்ளைங்களுக்கு இப்ப மகளுக்கு திருமண வயசாச்சு, ஏதோ ஒண்ணு அடுத்தது செய்யணுங்கிறப்ப அவங்க ஃபுல்லாவே கிளைம் பண்றது பணத்துக்காக தான், பசங்களுக்காக தான் பண்றாங்க. இப்பயும் செட்டில் டவுன் ஆகிற மேட்டர், இப்ப டிஸ்கஷன் சோஃபார் இது பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம், 250 கோடி ரூபாய் தரேன், டைவர்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், நாளைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கங்க, நீங்க லண்டன்லயே இருந்துக்கங்க,
நீங்க வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இஷ்யூஸ் அது கலப்பாதீங்க. 250க்கு ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளம் தான் ஆமா, அவ்வளவுதான். அதை இப்போதைக்கு தரேன், நீங்க அதை வச்சுட்டு பண்ணுங்க. டைவர்ஸுக்காக பணம் கொடுக்கல, நீ அமைதியா பொண்டாட்டியாக இருக்கிறதுக்காக. அமைதியா இருக்கிறதுக்காக. அரசியல தானே பண்ணுவாங்க. அத நீ என்ன பத்தி பேசாம இருன்னு சொல்லி. அதேதான் இப்ப இங்க பண்றாரு. இப்ப அது இன்னும் அவங்க அதுக்கு ஒத்து வரல. இருந்தாலும் அதை ஓரளவுக்கு அவங்க செட்டில் பண்ணிட்டோம். இப்ப இவ்வளவு நாள் அவங்க அம்மா அப்பா நாளைக்கு சங்கீதாவுக்காக விஜய் கிட்ட பேசாம இருந்தவங்க, இப்ப ஆனா விஜய்க்காக சங்கீதாவை 2 பேரும் போட்டு அமுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தியாக தந்தை தாய் பாத்தீங்களா? அப்படி இருக்கிறப்ப இவர் மேடை பேச்சில வந்து அந்த ஒரு சுணக்கம் எனக்கு தெரிஞ்சது. அது மாதிரி இந்த மக்களோட இருக்கிறேன், நாளைக்கு நான் வந்து மக்களுக்காக நிற்பேன் அப்படிங்கிறதுக்கு நீண்ட காலமாக அவரோட வெறும் வாய்ப்பேச்சாதான் இருக்குதே தவிர அந்த ஒரு நிமிஷம் சுணக்கம்னு சொன்னீங்க. கேஷுவலா ஆடியன்ஸோட கேள்வியா நான் இதை கேட்குறேன், என் கேள்வி இல்லை. வெளியில முகம் காட்டுறது, எப்படி காட்டுறது, இப்படி வெளியில போறது, இப்படி எக்ஸ்போஸ் ஆயிட்டோமே, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பா பேசுறோம், நம்ம வந்து இவ்வளவு பண்ணியிருக்கோமே. ஏன்னா அவங்க சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. பொருளாதார ரீதியா முடக்கி வீட்டை விட்டு வெளியில போக முடியாம அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் ஒரு பெண் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி நீங்க ஒரு அட்வொகேட், இதுவே எவ்வளவு பெரிய இஷ்யூ. அதை பத்தி எனக்கு பேசவே இல்லையா? அதெல்லாம் யோசிச்சிருப்பாரான்னு இல்ல பேசுது. அதாவது அதை யோசிக்கணும், அந்த அம்மாவை யோசிக்கணுங்கிறது இல்ல. பட் அதனால வந்த பிரச்சனைகள், இப்ப அந்த நடிகை யார் அந்த நடிகை குற்றம் சாட்டினாங்களோ அந்த நடிகையோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா நேத்துக்கு? இல்லையே சார். பாக்கலையா? அடப்பாங்க நீங்க, என்ன சார் போட்டிருந்தாங்க? அதாவது உலகமே ஏத்தாலும் சரி, உன்னை எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் வச்சிருக்காங்க. இப்படிதான் குடிய கெடுத்து அது நாளைக்கு தெருல நிப்பாட்டுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தன்னம்பிக்கையில தான் நீ வெளியில வந்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். இருக்கலாம். கரெக்டா, நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே, அது எப்பயுமே அவர் ஏதோ ஒரு வெளியில வரப்பதான் இந்த அம்மா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும். நம்ம முன்னாடியே சொன்னால அந்த கட்சி கொடி இவர் அறிவிக்கிறாருன்னு அந்த அம்மா ஸ்பெயின் நாட்டுல டூர் போயிட்டு ஸ்பெயின் பிளாக போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருச்சு. அதோட அன்னைக்கு கரெக்டா ஸ்பெயின் பிளாகும் இந்த தாவேக அறிமுக கொடியும் ஒரே கலர்ல இருந்துச்சு. அது மாதிரி எப்ப பாரு விஜய் வெளில வரப்பதான் அந்த அம்மா ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்கும். இப்ப இதே நிலைதான் இவர் திரும்பி இங்க வரப்பையும் பண்ணது இல்ல. நான் அவருடைய பிரச்சனைகள் எப்பயுமே வெளியில எது விமர்சனத்துக்குள்ளாவதோ அதை மேடையில பேசுறப்ப அவரே நாளைக்கு அதை சொல்லுவாரு. விஜய்க்கு ஒரு பெரிய திறமை அதுதான். என்னைய வந்து கூட்டம்லாம் ஓட்டாயிருமாங்கிறாங்க, வீட்டை விட்டு வெளில வர மாட்டேறாங்கிறாங்க, பனையூர்ல படுத்துக்கிறாங்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாருல. ஆனா இப்ப இந்த விஷயத்தை அவர் கடந்து போறப்பயே அந்த குற்ற உணர்ச்சியோ இல்ல அதற்கு உண்டான உண்மைத்தன்மையோ வெளியில தெரியுது. நடுவுல எல்லாம் கூட கலப்பி விட்டாங்க, அது எல்லாமே ஃபோர்ஜிட் டாக்குமெண்ட், அது கிரியேட்டட் டாக்குமெண்ட், அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னா ஒரு பேய் கதை விட்டாங்கல்ல. வழக்கறிஞர் எப்படி பிரஸ் மீட் கொடுப்பாரு முதல்ல? அது ஆக்சுவலா அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க அந்த கோர்ட் டாக்குமெண்ட்டே வந்து பொய் அப்படிங்கலாம் நாளைக்கு என்னென்னமோ செஞ்சாங்க. அவங்க அழகா பிளே பண்ணுவாங்க மேடம். இப்ப அவரு விஜயோடைய மகன் வந்து விஜயை இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணிடுறாரு. எப்ப அது நடக்குது அப்படின்னா, சங்கீதா அவர்களை சார்ந்து தாவேகாவுடைய ஐடிவிங்க அவங்க கடுமையா விமர்சனம் பண்ண போட்டோ மார்க் பண்றப்ப அவங்க மகனோடைய பார்வையில இது வந்து எங்க அப்பாவோட நாலேஜோட தானே நடக்குது, உன் கட்சிக்காரன் தானே, என் தனிப்பட்ட விஷயங்கள்ல அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, என் தொண்டர்கள் அமைதி காக்கவும் அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி அதுக்கு அப்பாற்பட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு கீழே இருக்கிற அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் தான், அதாவது ரொம்ப பிராண்டட் அக்கௌண்ட்ஸ் தான் இவங்களை டிஃபேம் பண்றதுங்கிறப்ப இப்ப பக்காவா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரியுது இது விஜயோட நாலேஜோட நடக்குது. அப்படிங்கிறப்பதான் மகனுடைய அதிருப்தி நாளைக்கு இவர் அன்ஃபாலோ பண்றாங்க. இந்த நியூஸ் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்குதுன்னு உடனே நீங்க தாவேக்கா என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி ஸ்டாலினை அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, ஸ்டாலின் வந்து ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணாரு, ராகுல் காந்தி வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாரு, ஜிபேல வந்து ஒருத்தர் மெசேஜ் எங்க கூட்டணி விட்டு வெளியில போகாதீங்கன்னு சொல்லி ஸ்டாலின் மெசேஜ். அதாவது எப்படி அவன் மகன் வந்து அப்பாவை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கிறது பேசும் பொருள் ஆகக்கூடாதுன்னு உடனே இவங்க அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்றதா தன்னை நினைச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்க்குறாங்க. அதான் சொல்றேன்ல, நியாயமாக சோசியல் மீடியாவில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அதிகமாக லைக்ஸ் வாங்கக்கூடியவர்கள், நாளைக்கு இதை இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் வச்சிருக்கவங்க ஜெயிச்சிருக்கணும்னா என்னைக்கோ நாளைக்கு உண்மையிலே சீமான் அதிபரா இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு மேடை பேச்சை மட்டுமே வச்சு நாளைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா சீமான் நாளைக்கு ஆமா வெறும் கூட்டத்தை மட்டும் காட்டிய நாளைக்கு நான் வந்து பெரிய பவர் ஃபேக்டரா இருக்கணும் அப்படின்னா நீங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய நடிகர்கள்லாம் நாளைக்கு வந்து தோத்து போயிருக்காங்க. நாளைக்கு டிஆருக்கு இல்லாத கிரௌட் ஃபேக்டரா, நீங்க நாளைக்கு பாக்யராஜுக்கு இல்லாத கிரௌட் ஃபேக்டரா, சிவாஜி கணேசன் அரசியல தோத்துருக்காரு. அதுக்கெல்லாம் பார்ப்பட்டு நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு என்ன நயன்தாரா, குஷ்பு தான் ஆல் டைம் நயன்தாரா.
கோயிலே கட்டினாங்க. ஆமா, எல்லா படமும் எவ்வளவு பெரிய நடிகர் படம். பாஜக எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா குஷ்பு அவர்களை களத்துல இறக்கி இருந்திருப்பாங்க. தோத்தக்கிட்டாங்க போறாங்க, ஜெயிக்கல. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, கவுன்சிலர் ஆக முடியல, ஒரு எம்பி ஆக முடியல. நீங்க இதே இந்த கலர் சட்டனால நமக்கு ராமராஜ் தாங்க. நாளைக்கு ராமராஜனால நாளைக்கு ஏதாவது ஒரு பதவிக்கு வர முடிஞ்சா? நடிகர்கள் கூட்டம் ஈர்த்தவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டார்களாங்கிறப்ப விஜயோடது இன்னைக்கு சும்மா இந்த கூட்டத்துல வச்சுக்கிட்டு கலச்சூழல் கொஞ்சம் மாறி இருக்கு. முன்ன இருந்ததுக்கு இப்ப அவருக்கு நெகட்டிவா மாறுது. நீங்க வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, சென்னை சுத்து வட்டார பகுதிகளில், கடலோர பகுதிகள், நாளைக்கு எல்லா இடத்துலயும் வந்து விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா ஒரு செவுருல நீங்க டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல போனீங்கன்னா பாருங்க, எப்பயுமே திருமாவளவனோட பெயிண்டிங் தான் வரைஞ்சிருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லா தான் அப்படி அழகா அப்படி வீசியா போட்டு வச்சிருப்பாங்க. வேற ஏதோ பேரு, அவரோட போட்டோ. ஆனா இப்ப ஃபுல்லா அது டிவி கேவா மாறிடுச்சு. அங்க இருக்கிற எல்லா உள்ள எந்த தெருமுனைக்குள்ளார போனீங்கனாலும் செவரு ஃபுல்லா டிவி கேவா தான் இருக்குது. ஆனா அங்க இருக்கிற பசங்க கிட்ட பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க, விசிகாவை சேர்ந்தவங்கன்னு சொன்னா எடுத்தோடனே எங்க ஜாதி இதுதான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை ஆச்சு. ரெண்டாவது, நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றீங்கன்னு எங்களை ஒரு மாதிரி பிராண்டிங் பண்ணோம். ஆனா டிவிக்கே அப்படின்னு சொல்றப்ப எங்களை மரியாதையா பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு லாங்குவேஜ் அங்க இருக்கிற மக்கள் மத்தியில, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, ரோடு இல்லை, திமுக போன தடவை சொல்லி தந்தாங்க, செய்யலை, பரவாயில்ல, நாங்கள் யாரும் ஓட்டு போட போறதில்லன்னாங்கல்ல. இதே செக்டர் ஆஃப் லேடிஸு நாளைக்கு. ஆனா இன்னைக்கு நான் திரும்பி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சும்மா அங்க கடைகளுக்கு போவேன்ல, அப்ப பேசுறப்ப அவங்க கிட்ட சங்கீதாவோட பிரச்சனை பேசும் பொருளாகுது. அதுங்க ஒரு தெருக்கடையில அன்னைக்கு ஒரு இட்லி போட்டு விற்கிற ஒரு லேடி, அவங்க வீட்டுக்காரும் அவங்க கூட இல்லை. ஆனா அவங்க ஓடி போனது யாரு அப்படின்னா, அவங்க சொந்தக்கார பொண்ணோட, இவங்களால பழக்கம் பண்ணவங்களே ஓடி போயிட்டாங்க. அவங்க என்கிட்ட சொல்ற வார்த்தை, என்ன பெரிய தலைவன், ஏதோ நல்லவன் நினைச்சேன், என் புத்தன் செஞ்சது தானே அதே வேலையை இவன் பாக்குறான், அப்புறம் என்ன அவன் ஆம்பளை அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ரூட் லெவல்ல நாளைக்கு எல்லாமே எங்க ஏரியால பெண்கள் கிட்ட பெரும் பாதிப்பு இதான். ஏரியால நிறைய பைத்தியங்க பேசிட்டு இருந்துச்சு, இதனால இம்பாக்ட் ஆகாது விஜய். சமூக வலைதளத்துல எல்லாம் பாத்தீங்களா நீங்க? இல்லையே. போனா என்னங்க எங்க தளபதிக்கு நாங்க. ஆமா, அதெல்லாம் நான் தான் பொண்டாட்டியாவே வரேங்கிறாளுங்களே, அதை பாத்தீங்களா இல்லையா? அது மாதிரி எல்லாம் மானங்கட்ட சில இதுங்க அலையுதுங்க. அதுதான் நான் தான் சொல்றேன்ல, அந்த திரை மோகம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவரை ஒரு தடவை நீங்க யோசிக்கணும்ல சார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு நடிகர்கள் வந்திருக்காங்க, நீங்க முன்னாடியே நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம். அந்த நடிகர்களுக்கெல்லாம் இப்படி யாரும் வரல. கரூர் சம்பவத்துல மகனையே இழந்த தாய் என் மகன் போனா பரவாயில்ல, விஜயை பார்க்கணும் நேர்லன்னு சொல்லுச்சு. ஐசியூல குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்மா வந்துச்சு. இல்ல இப்போ சங்கீதா விஷயத்துக்கு அப்புறம் இப்படியான பெண்கள் கமெண்ட்ஸ் வருது. இப்படியெல்லாம் மனமாற்றங்கள் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்தது இல்லைல்ல. இது எந்த அளவுக்கு? அதுதான் மேடம், மக்கள் தான் உணரணும். நீங்க இவங்கள அதான் திரைப்பட பைத்தியங்களா இருந்துகிட்டு அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நாளைக்கு அவரை நேர்ல பாக்குறதே நம்மளுக்குலாம் அதிசயம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, இந்த ஒரு பெரிய நீளமான கதை வரும். அதுல ஒரு எக்ஸாம்பிளும் எப்படி இருக்குன்னா, அதாவது விமானத்துல போற ஒரு விமான பயணி கீழே தரைய பார்த்துட்டு எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம்னு போனா, கீழே வீட்டுல இருந்து மேல விமானத்துக்கு பாக்குற நம்ம எப்படா விமானத்துக்கு போவோம். அது மாதிரி சங்கீதாவுக்கு எப்படா விஜய் விட்டு பிரிஞ்சு வருவோன்னு இருக்குது. வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் எப்படா நம்ம போய் விஜயோட வாழ்வோன்னு இருக்குது. அது மாதிரி இது இயற்கை தான். ஆனா எவ்வளவு பைத்தியங்கள் தன்னை சுத்தி இருக்குது. இந்த பைத்தியங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் தன்னை நம்புறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய மேடை பேச்சில் அவருடைய எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியான மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவரே நாளைக்கு நான் கொஞ்சம் டல்லா இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அது அந்த வார்த்தைகள்ல நம்ம ஜெயிச்சிருவோம், உங்களே நம்பிதான் இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்க கை விட்டுற மாட்டீங்கல்ல, என்னை ஜெயிக்க வைப்பீங்களா, எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு ஏதோ கெஞ்சுற லெவலுக்கு ஆயிட்டார். சீரியஸா அது லிட்டரலா அந்த மாடுலேஷனை மாத்தி பாருங்களேன். அவர் அழுகிற நிலையில தான் பேசுறாரு. என்ன விட்டுற மாட்டீங்கல்ல, நீங்க வேணா பேசி காட்டுங்களா, நீங்க தான் விஜய் இப்போ. இல்ல, சங்கீதாவோடைய மைண்ட் வாய்ஸ் விஜய் மேடையில பேசுற மாதிரி, என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல, என்ன என் கூட தானே இருப்பீங்க, எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த கான்பிடன்ஸ் லெவல் அந்த ஸ்பீச் மேடையில பாக்குறப்ப கத்துனாரு. பட் அந்த ஸ்ருதி இல்ல. ஆமா, அந்த டோனே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸே சொல்றேன், ரொம்ப வீக்கர் ஸ்டேட்மெண்ட், தன்னை பலவீனமாக காட்டிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளா தான் நான் பாக்குறேன். அந்த கடைசியா அவர் நான் இந்த ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கறதெல்லாம் அது டீம் ரெடி பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வர வேண்டியதை இவர் அந்தந்த ஏரியாலேயே போய் சொல்றாரு. நாளைக்கு இதுக்கு முன்னாடியே இங்க அந்த எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே நியூஸ் மேட்டர்ஸ். கவனிச்சிங்களா? எல்லா கட்சிகளும் கொடுத்திருக்க வாக்குறுதிகள் தான் இதெல்லாம். இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு அவர் மக்கள் பிரச்சனைகள்னு பேசுறது எல்லாமே நியூஸ் செய்திகளை தான் பேசுறாரு. நாளைக்கு இங்க மூட்டைக்கு காசு அதிகமா வாங்குறாங்க,
அப்படிங்கிறப்ப சரி நீங்க என்ன பண்ணீங்க, களத்துல வந்து நின்னீங்களா? டெல்டா காரன் சொன்னீங்களே, நீங்க என்ன பண்ணீங்கன்னு முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. எடப்பாடி வந்தாரு. சேம் டைம்ல இந்தியாவுடைய முதுகெலும்பு தமிழ்நாட்டினுடைய இந்த விவசாயத்தையே மொத்த இந்தியாவே அழிக்கிற மாதிரி மோடி அவர்கள் போய் ஒரு சைன் போட்டு வந்திருக்காரு. அத பத்தி பேசவே அவரு இல்லையா? கேள்வியே கேக்குறேன் மேடம். எனக்கு உடம்பு இல்லையா டாக்டர் ஞாபகம் வரும், எனக்கு கேஸ் பிரச்சனை வந்துச்சா அப்பதான் வக்கீல் ஞாபகம் வரும், இது மாதிரி ஒருத்தவங்க கிட்ட காரியம் வந்ததான் ஞாபகம் வரும். ஆனா எல்லா நாளும் ஞாபகம் இருக்கிறது விவசாயிகள்ங்கிறாருல. இவருக்கு எப்ப விவசாய ஞாபகம் வந்துச்சு? இது வரைக்கும் எப்ப இவர் விவசாயிகள் இல்ல அதான் மக்கள் யோசிப்பாங்களான்னு கேக்குறேன். தஞ்சைக்கு போனா அது டெல்டா மாவட்டம், இதுதான் எடுபடும், மீனவர் விவசாயம் எழுதி பேசுறாரு, அவரா பேசி அடுத்த விஷயம். ஆனா பட்ஜெட் போட்டாங்களே, பட்ஜெட்ல இப்படி ஒரு இந்தியாவையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சைன் பண்ணிருக்காங்களே, நம்ம ஏன் அமெரிக்காவுடைய விவசாய பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அந்த நேரத்துல பேசல, இன்னைக்காவது பேசுவாரா, இன்னைக்கும் பேச, இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்களான்னு கேக்குறேன். யோசிக்கிறதுக்கு தான் நம்ம பேசுறோம். அந்த ஆள் பேசுறதுல வேற எதுவும் யோசிச்சிடக்கூடாது. அதுல என்னடா யோசிக்காம நம்ம விட்டுட்டோங்கிறதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் பழப்பு கட்டி நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப மீனவர்கள் விவசாயிகள் பிரச்சனைக்கு மாநில அரசாங்கத்தை கடுமையா விமர்சனம் செய்தவரு, ஆனா மீனவர் பிரச்சனை பேசுறப்ப மத்திய அரசாங்கத்தை டச் பண்ணாரா? இல்ல. நான் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சி நம்மள்தான் பாதுகாப்பு உறுதி செய்வேன் தான் சொன்னாரே தவிர, லெட்டர் எழுதிட்டு படுத்து தூங்கிடுறாரு, நான் பண்ணுவேன்றாரு. எப்படி பண்ணுவேன்னு சொல்ற? சரி, லெட்டர் அனுப்புறவரை விடுங்க, லெட்டரை ரிசீவ் பண்றவன் என்ன தூங்குறான்? அத பேசணும்ல. 10 வருஷமா ஏன் பண்ணல? 5 வருஷம் பேசுறப்பயே, மேடையில பேசுறப்பயே நாளைக்கு இவங்க எல்லாம் நாளைக்கு டெல்லியா தமிழ்நாடாங்கிறாங்க, நாளைக்கு வந்து திமுக டெல்லிங்க சிஎஸ்கே மாதிரி, சிஎஸ்கே தான் வின் பண்ணும், கிரிக்கெட்ல கூட சிஎஸ்கே தான் வின் பண்ணும், டெல்லிக்கு இடமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாஜக இங்க ரோல் இல்லன்றாரு. அல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான். அவர் வந்து கிரிக்கெட்டா தானே, விளையாட்டா தானே பேசுறாரு. நீங்க சீரியஸா விஜய் விளையாட்டா தான் பேசுறாரு. இல்ல, அவருக்கு விளையாட்டை பத்தி தான் பேசினாரு. சார் நான் கிரிக்கெட் மேட்சை பத்தி தான் சார் பேசுறேன், உங்களை பத்தி பேசுறேன். டெல்லியில இருந்து போன் வந்து, அவர் சொன்ன மாதிரி தான் போன் வந்துச்சு, நம்மக்குள்ளார டீலிங் பண்ணிக்குவோம், ஒண்ணு நீனே இல்ல நானு, நாளைக்கு எவனை குறுக்க வரக்கூடாது, விஜய் வேற டார்ச்சர் பண்றான், நாளைக்கு நீ எஸ்ஓபியை போட்டு நான் ஒரு பக்கெட் அவன் மேல எல்லா பழியும் போடுறேன் அப்படின்னு இப்ப டீல் பேசினார்ல. இப்ப டெல்லியில இருந்து போன் வந்துச்சுன்னா, சார் சார் நான் நேற்று கிரிக்கெட் மேட்ச் பார்த்ததை பத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் உங்களை பத்தி பேசல அப்படிங்க. டிஎம்கேவை கடுமையா அவர் விமர்சனம் பண்ற அளவுக்கு பிஜேபியை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அவர் மேடையில சொல்ற வார்த்தைகள், நான் வந்து பிஜேபி கைக்கூலி என்ன இப்படி பிராண்டிங் பண்றாங்கிறாருல. ஆனா இந்த மீனவர் பிரச்சனையில ஏன் பேச மறுக்கிறார்? நீங்க நியாயமா நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசினப்ப 2 பேரையும் தான் எடுத்தீங்க, பிஜேபியும் எடுத்தீங்க, டிஎம்கேவையும் எடுத்தீங்க, கொள்கை எதிரின்னு அறிவிச்சார் அப்படின்னீங்களே தவிர. ஆனா அவங்கள டோட்டலா மறந்துட்டீங்க. நடுவுல தாவேகா வர்சஸ் திமுக தான் நீங்க. ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு நாளைக்கு தாவேகா, திமுக, அப்புறம் பிஜேபி மற்றும் பலர்னு மூணாவதா ஒண்ணு முளைக்குது. ஆனா நீங்க ஒருத்தரை மட்டும் அடிக்கிறீங்க, இன்னொரு சைடு சாஃப்ட் ஹேண்டில் பண்றீங்கிறப்ப எதுக்கு விமர்சிக்கணும்? தேவையே இல்லன்றாரு. தமிழ்நாட்டுல என்ன வேலைன்றாரு? சிறுபான்மை ஐடென்டிட்டின்னு தன்னை வெளிக்காட்டிக்கிறீங்க. நீங்களும் அதை சார்ந்தவர், நீங்கள் முன்னிலைப்படுத்துறவர்களும் அதை சார்ந்தவர்கள். ஜான ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், நீங்க அந்த அந்த ஒரு மைனாரிட்டி பெல்ட் ஓட்டை கவர் பண்ணணும்னு நினைச்சு லாபி பண்றப்ப, நீங்க நாளைக்கு காங்கிரஸ் கையில வச்சுக்கிட்டு நம்ம மைனாரிட்டிக்கு சாதகமானவன் காட்டிக்குவோன்னு நினைக்கிறீங்களே தவிர, ஆனா பிஜேபி அடிச்சு நான் மைனாரிட்டிக்கு சாதகமானவன் காட்டுறதுக்கு ஏன் தயங்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் மீது ஒரு கேள்வி வருகிறது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு திமுக காரணமா இல்லையா? காரணம், மிக பெரும் காரணம். ஆமா, அவன் ஒருத்தன் தான். அவன் இல்லைன்னா இந்நேரம் ஏடிஎம்கே எப்பயோ உள்ள விட்டு வேடிக்கை கட்டிட்டு போயிருப்பான். அப்ப இங்க உள்ள விடாம இருக்கிறதுக்காக ஒரு கட்சி போராடுது. அந்த கட்சியை நான் ஒழிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றப்ப, நீ ஏன்டா அவன்கிட்ட போய் மோதுற, நாளைக்கு இருறா நம்ம சண்டை போடுறோம், உன்னை காலி பண்றேன் அப்படின்னு நீங்க அவங்கள சொல்றப்ப, அப்ப யாருக்கு ரூட்டை கிளியர் பண்ணி வர்றீங்க? பாஜகவுக்காக. அப்ப உங்களுடைய பாயிண்ட் பொலிட்டிக்கலி நீங்க பிளே பண்றது யாருடைய நலனுக்காக நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கினீர்கள்? உங்கள் பயணமோ உங்கள் நடவடிக்கைகளோ அதை சார்ந்தே இருக்கிறதுங்கிற கேள்வியை தான் நாளைக்கு நம்ம இறக்குறோம். அதை அவர் மேலோட்டமா நாளைக்கு என்னை இப்படி வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு கடந்து போறாரே தவிர, மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முன்னாடி இருந்த ஹைப்பு இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறமேல நாளைக்கு அது இல்லை. பப்ளிக் சைட்ல நாளைக்கு அது ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்குது. அங்கன்னா அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 5000 பேர் இருந்திருப்பான். அந்த 5000 பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு விஜய் பின்னாடி இருக்குது நம்ம பேச முடியாது. மேடையில் பேசக்கூடிய நபர்களை இந்த அதுக்கு முன்னாடி ஒரு வளர்ந்த கட்டம் வருவானே, இந்த ஆள் பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வாய்க்கு வந்ததுக்கெல்லாம் பேசுவானே, இன்னைக்கு ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான்? நாளைக்கு இவர்களுடைய மேடை பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டத்தில் அவர் பேசியதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு நல்ல துறவா கொடுக்குறாரு, ஒரு நல்ல பேச்சாளர், இந்த நடிகருங்கிற முறையில இன்னைக்கு அவன் நல்ல கரெக்டா அவன் டேக்க செஞ்சுட்டாயா, ஷூட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஷூட் ஃபெயிலியர், அவ்வளவுதான். ஃபெயிலியர். டயலாக்லாம் கொஞ்சம் பஞ்ச் டயலாக்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சார். மோசமானவங்க முக்கியமானவங்க திமுக அதெல்லாம் சொல்லிருக்காரு. அததான் சொல்றேன்ல, எல்லாமே வசனம் தான். அந்த இது வந்து சில ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒண்ணு ரிலீக் ஆச்சு, அது உண்மையான ஸ்கிரிப்ட் பேப்பர்.
ஒன்றும் ஃபேக்கா யாரோ கிரியேட் பண்ணதெல்லாம் இல்லை. எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் மேடை பேச்சு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்துருச்சு. எனக்கே வாட்ஸ்அப்ல வந்துச்சு. நான் நினைச்சேன் சும்மா ஏதோ கிளப்பி விடுறேன். பட் ஆக்சுவலா அப்படியே இருந்ததா, அதை அப்படியே அவர் செய்யறப்ப இது அதை எப்படி பொய்ன்னு நம்ம நினைக்க முடியும்? எந்த இடத்துல பிரேக் எடுக்கணும், எந்த இடத்துல கண்ணீர் விடணும், எந்த இடத்துல நீங்க விலகி நிக்கணுங்கிற வரைக்கும் நீங்க டிராமா வச்சுட்டு பண்றப்ப பஞ்சு டைலாக் என்ன பெரிய மேட்ரு? ரைமிங் தான். சும்மா டைலாக் பேசியே நாளைக்கு பஞ்ச் பண்ணிடுவான். அதாவது நீங்க பஞ்ச் டைலாக் போட போட அவன் வந்து பஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. நீங்களே அப்பப்ப டவுன் ஆயிடுறீங்க. விசில் சத்த கிளிக்க போல ஓட்டு போட்டுருவல்ல, உன்னை நம்பிதாடா நிக்கிறடே, என்னை விட்டுறாதீடா அப்படிங்கிற மாதிரி அவர் கெஞ்சிற நிலைமை கொண்டாந்து விட்டுட்டாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அரசியல் ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இல்ல ஆஸ்தான அவருடைய ஜோசியக்காரங்கள்லாம் சொல்ற மாதிரி கடைசியில முடிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே மேடம். அவர் 2026 கிளிக்கு ஒரு சீட் எடுத்து போடு விஜய்ன்ற மாதிரி. கிளி பறந்து போயிடும். ஐயோ அப்படிங்களா? அது சரிதான். அவரு கம்ப்ளீட்டா வெறும் ஆன்மீகத்தை மட்டும் நம்பி செய்யறதுங்கிறது சரி வராது மேடம். அந்த பஸ் அவரு கிறிஸ்டியன் தானே. சர்ச்சா போய் தாவேக்கு ஆதரவாளர்கள் சர்ச்சுக்கு சண்டே எல்லாம் போறவங்களை எல்லாம் புடிச்சு வச்சு பிரைன் வாஷ் பண்றாங்களா செய்திகள் வருது. இந்த மாதிரியான ஐடியாலஜியை நம்ப மாட்டாங்க. இப்ப நியூமராலஜி, வாஸ்து, கலர்ஸ் இதுலலாம் நாளைக்கு இந்த ரிலிஜன் சேர்ந்தவங்க நம்ப மாட்டாங்கன்னு யார் சொன்னா? எல்லாரும் நம்புவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கொடி கலரா இருக்கட்டும், நீங்க எல்லோ வந்து குரு பகவானோடது, சிகப்பு வந்து சூரியனோடது, அவருக்கு அந்த ராசி அந்த 2 நிறம் தான். அது மாதிரி எப்பயுமே யானை எல்லாத்துக்கும் நீங்க நிறைய வீட்லயே பார்த்திருப்பீங்க. யானை தும்பியை தூக்கி வச்சிருந்துச்சுன்னா அந்த பேர், புகழ், பதவி, அதிகாரங்கள் வரும். பவர், ஃபேமுக்காக வைக்கிறது. அதை கரெக்டாக சிம்பிளில் வச்சிருக்காரு. ஒருத்தரோடைய நானே ஒருத்தர் நம்பர் தரேன், நீங்க என்ன பேசுங்க. இப்போ உங்க ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ராசியான மிருகம் எது, உங்களுக்கு ராசியான, எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர்கிட்ட குரங்கு அவருக்கு ராசின்னு சொன்னாருன்னு எனக்கு தெரிஞ்ச அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு பாக்கெட் மங்கி வாங்கி வீட்டுல வச்சிருக்காரு, வளர்க்குறாரு. நீங்க வேற அந்த எது உங்கள் ராசி மிருகமோ அதை வாங்கி நீங்க வளர்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை மேம்படும் நம்புற பைத்தியங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி ஒரு மலர் சொல்லுவாரு, உங்களுக்கு ராசியான மலர் எந்தெந்த நிறத்துல நீங்க பயன்படுத்தணும் வரி. இப்ப அதுதான் ஒரு பேட்டர்னு. அது கூடயே ஒருத்தர் மேடம் யூடியூப்ல ஒரு ஜோசியக்காரர் ஜெயலலிதாவோட டிஃபன் சாப்பிட்டேன், சசிகலாவோட டின்னர் சாப்பிட்டேன், இவர் சிஎம் பண்ணார்ல, அவர் கட்சியில சேர்த்து அவரை எங்க போனாலும் கூட கூட்டு போறாரு. பாக்கலையா நீங்க? அவரை கம்ப்ளீட்டா கூட அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த பஸ்லயே அவர் ஏறி பேசுறது. இப்ப இவ்வளவு தூரம் பந்தல் போட்டாங்கல்ல, ஏன் அங்க ஸ்டேஜ் போட மாட்டேங்கிறாங்க? கவனிச்சிங்களா? அந்த பஸ்லயும் சில மேட்டர்ஸ் இருக்குங்கிறாங்க. அவர் அதுல போனாதான் அந்த பவர் வரும். இப்ப அதனாலதான் நீங்க அந்த பஸ்ல போனதுனாலதான் அந்த 41 பேர் செத்தது கூட உங்களே தாக்கல அப்படின்னு. அதனாலதான் பந்தலை போட்டு பஸ்ஸை கொண்டாந்து உள்ள நிப்பாட்டி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது அதை யோசிச்சிங்களா? அங்க ஒரு மேடை போடுறதுக்கு 10,000 ரூபாய் செலவாகுமா? எதுக்குப்பா மெனக்கட்டி இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து டீசல் போட்டு தஞ்சாவூர் கொண்டுட்டு போற காசுக்கு ஸ்டேஜ் போட்டுடலாம். எல்லா இடத்துலயும் ஆன்மீகம் நம்பிக்கை வந்து கைவிடாது. நீங்க ஜெயலலிதா வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்டோட கலரே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 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 எலெக்ஷன்ல வேட்பாளர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் பரிகாரம் பண்ணதெல்லாம் வந்து நான் படிச்சிருக்கேன். தோத்து போனாங்கன்றதும் ஜாதகம் பார்த்துதான் அவங்க கொடுப்பாங்க. ஓபிஎஸ் சிஎம் ஆகிறப்ப ஜாதகம் வாங்கிட்டு பார்த்துட்டு தான் கொடுத்தாங்க. எல்லா எம்எல்ஏகளோட ஜாதகம் வச்சிருப்பாங்க. இவங்களோட ஜாதகத்துக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. அது மாதிரி வந்து கலர் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஃபாலோ பண்ணுவாங்க திடீர்னு. அதுக்கப்புறமேலு திடீர்னு மெரூனுக்கு மாறினாங்க. அது மாதிரி இந்த ஏ ஸ்பெல்லிங் ஜெயலலிதால ஒரு அடிஷ்னலா நம்பர் நியூமராலஜிக்கல் நம்பர் பவர் மாத்தினாங்க. அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய ஸ்பீச் ஜெயலலிதான்னு ஒரு தடவை வந்து தெரியுமா? அந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்கும். அதே நம்பிக்கை. அப்படி பார்த்தா அந்த அம்மா நிரந்தர முதலமைச்சரா இருந்திருக்கணும். நம்பிக்கை இருந்து இவ்வளவு செஞ்சவங்க இருந்திருப்பாங்க சார். அதுக்கு முன்னாடியே சொல்றேன், அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன நிரந்தரமாவா இருந்தாங்க. இவர் அது மாதிரி ட்ரை பண்றாரு. எல்லா இடத்துலயும் எல்லாம் கை கொடுக்காது. மக்கள் கை கொடுக்கணும், மூட நம்பிக்கைகள் கை கொடுக்காது. மக்கள்கிட்ட இவ்வளவு ரெக்வெஸ்டா கேட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி டைட்டிலே வச்சிடலாம், விஜயாக மாறிய திருச்சி சூர்யா அப்படின்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க. நன்றி.